தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் கலைமாமணி விருதை அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதானது சுமார் 30 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. அதில் இயல் பிரிவில் முக்கிய கவிஞரான நெல்லை ஜெயந்தாவிற்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இசைப்பிரிவில் பாபநாசம் அசோக் ரமணி ஆகியோருக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடக பிரிவில் பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பிரிவில் எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி மற்றும் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் சுப்புராயன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய கலைகளை பொறுத்தவரையில் காமாட்சி, முனுசாமி, மருங்கன், கே.சி.சி. பாலு ஆகியோருக்கும் 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இயல் பிரிவில் முனைவர் அப்துல் காதர் மற்றும் முத்துகணேசன் ஆகியோருக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று நாட்டிய பிரிவில் சுவாமிமலை திரு கே சுரேஷ் அவர்களுக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பிரிவை பொறுத்தவரையில் விக்ரம் பிரபு, வி.சி. குகநாதன், திரைப்பட பாடலாசிரியர் விவேகா, திரைப்பட செய்தி தொடர்பாளர் டைமண்ட் பாபு மற்றும் திரைப்பட புகைப்பட கலைஞர் லட்சுமிகாந்தன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது.